திஸ் இஸ் யுவர் ஷபு vlogs. பிரியாணி பண்ணலாமா? இன்னைக்கு வந்து 2 கிலோ பிரியாணி பண்ண போறனால ஆனியன் வந்து 1 kg கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி தக்காளி வந்து 1/2 kg கட் பண்ணி எடுத்தாச்சு. அரை கட்டு கொத்தமல்லி புதினாவையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு 1/2 லிட்டருக்கு எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மூணுத்தையுமே போட்டுடலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை எண்ணெயில போட்டு வதங்க விட்டுடலாம். வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா 6 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 20 கிராமுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏத்த அளவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியையும் போட்டுடலாம். அது கூடவே என்னுடைய ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து 2 வாட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் வேக விட்டதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி வச்சிருந்த 2 கிலோ கறியை வந்து இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது கூடவே ஒரு லெமன் சாறு வந்து கொட்டை இல்லாம புரிஞ்சு விட்டுடலாம். கறி வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல அரிசி எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுல 2 வாட்டி நீங்க தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா அரிசியை போட்டுட்டு தம் போட்டு எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய் எவ்ரிவன்.